அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று நடைபெற்றது. அமர்வில் பங்கேற்ற நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததுனால பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாயை வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்து கொடுக்கிறாங்க. இந்த நிதியை தராததன் மூலமாக இந்த நிதியை ஒரு பழிவாங்கும் கருவியாக மத்திய அரசு பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதை நாடாளுமன்றம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற வலியுறுத்தலையும் முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், திமுக நேர்மையற்றது, மாணவர்களை அவங்க பழிவாங்குறாங்க, கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தல, தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தின் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர்கள் ஜனநாயகமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைத்தார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு முதல்ல இணைய விருப்பம் தெரிவித்தது, கடைசியில் யூட்டன் அடிச்சிட்டாங்க. கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட இருந்தது. திட்டத்தை ஏற்க ஒப்புக்கொண்டு விட்டு சூப்பர் முதல்வரின் ஆலோசனையில் பின்வாங்கியது அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த ஜனநாயகமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பயன்படுத்தின வார்த்தைக்கு வருத்தம் தெரிவித்து அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். அவருடைய இந்த வார்த்தை பிரயோகத்திற்கு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலினும் கடும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறார். இதையெல்லாம் தான் நம்ம நேர்பட பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டின் சூப்பர் முதல்வர் யார்? தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் ஸ்டாலின். தனிப்பட்ட அரசியல் விவகாரம் ஆகிறதா, மொழி விவகாரம் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். சிபிஎம்மிலிருந்து திரு அருணன் பங்கேற்றிருக்கிறார். கல்வியாளர் திரு சங்கர நாராயணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அருணன், தமிழ்நாட்டுடைய சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு திரு தர்மேந்திர பிரதான் கேள்வி கேட்கிறாரு. கடந்த ஆண்டே மார்ச் 15ஆம் தேதியே பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போடுவதற்கு அவங்க தயாராயிட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அந்த முடிவிலிருந்து தமிழ்நாடு அரசு பின்வாங்கியதுங்கிற குற்றச்சாட்டையும் அமைச்சர் வைக்கிறார். இல்ல, முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்கல. அது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அதற்கான ஒப்பந்தம் எம்ஓயு எனப்படுகிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதை இவங்க அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்ன உடனே ஒரு நகலை அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் முதலமைச்சருக்கு தர்மேந்திர பிரதான் அனுப்பின கடிதத்துல இருக்கு. அந்த நகலை தமிழ்நாடு அரசு ஏற்கல. அதை தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொள்றார். எதை ஏற்கல? முக்கியமாக இவங்களுடைய புரிந்துணர்வு அந்த நகல், அதுல எதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்றால், தேசிய கல்விக் கொள்கையை, என் பாஷையில சொன்னா சங்கிய கல்விக் கொள்கையை ஏற்கனும் இருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அவர் எழுதுறாரு தர்மேந்திர பிரதான், எனக்கு ஒரே ஆச்சரியம், அந்த பகுதியை நீங்க புறாத்தையுமே அப்படியே நீக்கிட்டீங்க. ஆகவே அது இல்லாம நாங்கள் ஏற்க தயார், அதுதான் அர்த்தம் இந்த ஒப்பந்தம். இல்ல அதுதான் முக்கியம் என்ன சொல்லிதான் இப்ப தொகையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த உண்மை இன்னைக்கு வெளிவந்துருச்சு. இதுல என்னங்க யூ டர்ன் வேண்டியிருக்கு? அவங்க முதல்ல அனுப்புனதே நாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அதனுடைய ஆலோசனையை பார்த்து தான் முதல்லயே சொல்லியிருந்தாங்க. அந்த கடிதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்தை அதுல அவரே ஒப்புக்கொள்றாரு. நாங்க அனுப்பின நகல்ல இருந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பது என்கிற பத்தியை நீங்க பூரா தூக்கிட்டீங்க. ஆகவே பின்வாங்கினது யாரு? ஒன்றிய அரசு. இந்த தேதியோட சொல்றாரு அமைச்சர், தேதியோட சொல்றாரு. மார்ச் 15ஆம் தேதி கடந்த ஆண்டு நீங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போடுவதற்கு தயாராயிட்டீங்க. அப்புறமா நீங்க யூ டர்ன் எடுக்கிறீங்க. யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதன் அடிப்படையில அரசு இந்த முடிவு எடுக்குது, பின்வாங்குதல்ங்கிற முடிவு எடுக்குதுன்னு சந்தேகப்படுறாரு. இல்ல சூப்பர் முதல்வருக்கு முதல்ல பிறகு வர்றேன்.
முதல்ல அந்த வாக்கியத்தை கார்த்திகை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல தெளிவா இருக்குது. இந்த மாதிரி அதை பற்றி நாங்க பரிசீலிக்கிறோம். அத அதை பற்றி நாங்க யோசிக்கிறோம், அண்டர்டேக்கிங் பண்றோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து பிஎம்சி திட்டத்தை அப்படியே ஏற்கிறோம் என்று முதல்ல கூட சொல்லல. அதுதான் தர்மேந்திர பிரதான் கடிதம். பிறகு இவங்க பரிசீலனை பண்றாங்கன்ன உடனே ஒரு நகல் அனுப்பியிருக்காங்க. அது எத்தனாம் தேதி அதுல இருக்கு. அப்புறம் வந்து அந்த நகலை பார்த்துட்டு இவங்க ஏற்காம அதுல இருந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கணும் என்கிற பத்தியே எடுத்துப்பட்டு இவங்க அனுப்புறாங்க. அப்புறம் முடியாதுங்கிறார். இதுதானுங்க நடந்திருக்கு. இதுல என்னங்க யூ டர்ன் எனக்கு புரியல. சரிங்க, அப்படியே யூ டர்ன் எடுத்தா தான் என்ன மோசம்ங்க ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிற இன்றைய நிலையை தானே பார்க்கணும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு உங்களுடைய இந்த நிபந்தனைய, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனுங்கிற நிபந்தனையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது. அதற்கு ஒரு மாநிலத்துக்கு உரிமை உண்டா இல்லையா? கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. அப்ப இதை பத்தி எல்லாம் பேச இத காரணம் காமிச்சு 2152 கோடி ரூபாய் நிப்பாட்டிட்டாப்ல. அது வந்து ஆக்சுவலா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வருவது. அது என்ன சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் ஏற்கனவே அது பற்றி கடிதம் எழுதிட்டாரு. அந்த தொகையை நிப்பாட்டினீங்க. இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் என்ன மிரட்டினார்? அதையும் தர முடியாது, மட்டும் இல்ல மொத்தம் 5000 கோடி ரூபாய் தர முடியாதியா? இல்ல, இப்போ பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கலன்னு முதல்ல சொல்லியாச்சு. அதுல தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு முடிவெடுத்தாச்சு தமிழ்நாடு அரசு அப்படின்றது முதல் வாதம். இரண்டாவது வாதம், அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்றோம்னு சொன்னா கூட அந்த முடிவிலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், திரும்ப அந்த முடிவை நம்ம ஏத்துக்கலைன்னு கூட சொல்லலாம், அது நமக்கான உரிமைங்கிறது இரண்டாவது வாதம். அதுல திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, ஏற்கனவே சொன்னது, நீங்க ஏத்துக்கலைன்னா கல்விக்கான நிதியை விடுவிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைன்றாரு. அது என்ன சட்டம்? ஏங்க, தேசிய கல்விக் கொள்கைங்கிறது அது ஒரு கொள்கை தாங்க, அறிக்கை தாங்க. அது எங்க சட்டமா இருக்கு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்படி ஒரு சட்டம் இருக்கா? ஏங்க, அது ஒரு பாலிசி. அந்த பாலிசியை ஒன்றிய அரசு வைக்குது. அதை ஏற்கலாம் சில மாநிலங்கள் அல்லது பல மாநிலங்கள், ஏற்காம போகலாம் ஒரு சில மாநிலங்கள். அதுல ஒன்று தமிழ்நாடு மட்டும் இல்ல, வேறு 4 மாநிலங்கள் ஏற்கல. நான் கேட்கறது, அரசு கேட்கறது என்னன்னா, ஐயா இந்த 2152 கோடி ரூபாய்க்கும் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அது வந்து சமத்ரா திட்டத்தின் சிக்ஷா திட்டத்தின் கீழ், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தர வேண்டியது. அதுக்கு இதுக்காக நிப்பாட்டி வைக்கிறீங்க. இது எந்த வகை? இன்னும் கூட கனிமொழி ஒண்ணு சொல்றாங்க, அது பட்ஜெட்டட் அலாட்மெண்ட். ஏற்கனவே ஆண்டுதோறும் சில ஆண்டுகளா வர்றது போல் இருக்கு. ஆகவே இந்த ஆண்டுக்கு 2152 என்பது பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது, நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதை விடுவிக்கிறதுக்கு நீங்க இதை கொண்டாந்து ஏத்து நிக்கிறீங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கணும்னு. அப்ப அந்த சூப்பர் முதலமைச்சருக்கு வர்றேன், இது என்ன பேச்சுங்க? இல்ல இது உண்மையிலேயே எனக்கு புரியல. இப்படி எல்லாம் கூட ஒரு ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்துல பேசலாமா? நீங்க வேணா பொதுக்கூட்டத்துல பேசுங்க, பொதுக்கூட்ட பாஜக கூட்டத்துல பேசலாம். அது நாங்களும் அப்படி பேசுவோம், அதெல்லாம் கிண்டலா கேலியா. நாடாளுமன்றத்துல பேசலாம் ஐயா? இது என்ன கொடுமையா இருக்கு? இதுதான் தரங்கட்ட பேச்சு. இல்ல, அரசு நிதியை விடுவிக்கலன்னு மத்திய அரசு மீது தொடர்ந்து எம்பிக்கள் குற்றச்சாட்டு வைக்கிற போது நீங்க ஏற்கனவே சேரணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க திரும்ப பெறுகிறீர்கள், யார் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த முடிவுல இருந்து நீங்க பின்வாங்கினீர்கள் அப்படிங்கிறதான அவர் அந்த கேட்ட சூப்பர் முதல்வர்ன்ற வார்த்தையின் சாராம்சம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதை அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏங்க, இந்த வார்த்தையே ரொம்ப மோசமான வார்த்தையில ஒரு அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். ஒரு சூப்பர் முதலமைச்சர் என்று நீங்க பொதுக்கூட்டத்துல வேணா பேசலாம், நாடாளுமன்றத்துல எப்படி பேசுறீங்க? இன்னும் மிக முக்கியமான இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் இங்க பேசலாம், உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரதமர் இருக்காதியா? அவர் யார் தெரியுமா? RSS உடைய தலைவர் மோகன் பகவத். நான் இங்க பேசலாம், ஆனா நான் பாட்டு நாடாளுமன்றத்தை அப்படி பேசலாம், ஒத்துக்குவீங்களா? இது என்ன பேச்சு? ஆகவே இதெல்லாம் மிக மிக இதுதான் அநாகரிகமான பேச்சு, இதுதான் ஆபத்தான பேச்சு, அரசியல் சாசனத்துக்கு விரோதமான பேச்சு. முதல் பாயிண்ட், ஒரு கல்விக் கொள்கை நீங்க ஒண்ண உருவாக்குனா அது உங்களுடைய கோட்பாடு, அது எல்லா மாநிலங்களும் ஏற்கனும் என்று எந்த அரசியல் சாசன விதியும் கிடையாது. அதை விட கொடுமை, அதை ஏற்காட்டாயா? ஏற்கனவே பட்ஜெட்ல போடப்பட்ட தொகையை விடுவிப்பேன் என சொல்வது பிளாக்மெயில், மிரட்டுகிற வேலை. இது வந்து அரசியல் சாசனத்துக்கு நேர் விரோதமானது.
இந்த வேலை அடுத்த சுற்றுலையும் வரேன். என்ன நியாயம்? திரு ஜி.கே. நாகராஜ், ஒரு கல்வி கொள்கை தொடர்பான வாதம், அதுல ஒட்டுமொத்தமா திமுகவே நேர்மையற்றது, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் வார்த்தையை ஒரு அமைச்சரே பயன்படுத்தி இருக்காரு. அதற்கு தான் இவ்வளவு எதிர்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். எதிர்ப்பு அப்படிங்கறத விட அமைச்சரவர்கள் சொன்னது திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், ஜனநாயகமற்றவர்கள், இதுல எல்லாம் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதாக தெரியவில்லை. சபை நாகரிகம் கருதி அவர் அதற்கு வேணா மறுப்பு தெரிவிச்சார், வருத்தம் தெரிவிச்சார். ஆனாலும் கூட தமிழ்நாட்டின் அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர்கள், நன்றாக உற்று கவனிப்பவர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் இன்னைக்கு எங்க மாநில தலைவர் இன்னைக்கு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி நேர்மையற்றவர்கள்? 1,00,000 கோடி ஆண்டாண்டுக்கு கடன் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. டாஸ்மாக் மூலமாக வருகின்ற வருமானம் எங்கு செல்கிறது என்று நிதியமைச்சரே கேட்டார், முன்னாள் நிதியமைச்சரே. 50,000 கோடி ரூபாய்க்கு வருமானம் 1000 ரூபாய் இல்லாம சில குடும்பங்களுக்கு செல்கிறது. எங்க நேர்மை இருக்கிறது? இன்னைக்கு மணல் கொள்ளை ஈடி ரைட் அடிச்சு சொல்லியிருக்காங்க, 5000 கோடிக்கு அள்ளப்பட்ட மணல் வெறும் 32 கோடிக்கு கணக்கு காமிக்கப்பட்டிருக்கிறது. மிச்ச பணம் எங்கே போனது? அத உயர்நீதிமன்றத்தில் கலெக்டர்கள் சென்று, மாவட்ட ஆட்சியர் சென்று பதில் கொடுப்பதற்கான தடையை போடுகிறது. அதற்கு எதிர்த்து ஆணை வாங்குகிறது தமிழ்நாடு அரசு. கனிம வல்லை கொண்டு எடுத்துக்கங்க, ஏறக்குறைய 12,000 கோடிக்கு மேல சட்டவிரோதமாக சென்று கொண்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களும் நான் சொல்ல முடியும். அது அறநிலைத்துறையில் நடக்கிற விஷயமாகட்டும். அமைச்சர் சொல்றது அமைச்சர் சொல்றது இந்த ஒரு நொடி பாஜக அடிக்கக்கூடிய கொள்கை, அடித்த கொள்ளை, அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளை எல்லாம் உங்க சுற்று வரும்போது பேசலாம். இல்ல, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறது இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும். இல்ல, ஒட்டுமொத்தமாவே அது நீங்க இதுவரைக்கும் நீங்க பாருங்க மிஸ்டர் கார்த்திகேயன், எந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு யார் சூப்பர் முதல்வர் கேட்டார், நான் சொல்றேன். இல்ல, அது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டதோ அவங்களுடைய முன்னுரிமை சார்ந்ததாகவோ இல்லையா? ஒரு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு ப்ரொபோசலை மத்திய அரசாங்கம் கொடுக்குது, அதை ஏத்துக்கணுமா வேணுமா வேண்டாமா அப்படின்னு விருப்புரிமை சார்ந்த அடிப்படையில ஒரு மாநில அரசு முடிவே செய்ய முடியாதா? கட்டாயம் ஏத்துக்கணுமா அதை? இல்ல, நீங்க ஒரு விஷயத்துல நீங்க சொன்னீங்கன்னா அதை நிச்சயமா மறுசீராய்வு செய்ய முடியும், பார்க்க முடியும், கவனிக்க முடியும். ஏன்னா கல்வி பொதுல இருக்கு, நிச்சயமா அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் நீங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னும் சொல்றேன், ஒரு பிரிவினைவாதிகள் பேசித்தான் முதல்வர் பேசுறாரு. ரஷ்யா மாதிரி பிரிஞ்சு போயிருன்னு சொல்றாரு. இது ஒரு முதல்வருடைய பேச்சா? முதல்ல எந்த திட்டத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க? நீங்க எதையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டங்களை ஏற்றுக்கிறது இல்ல, அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கிறது இல்ல. இந்த நாட்டுக்கு 30க்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட திட்டங்களை நீங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரே நாடு பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டு இல்லையா? உச்ச நீதிமன்ற உத்தரவை நம்ம எந்த மாநிலமும் பின்பற்றாம இருக்க முடியாதே. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த மாநில அரசும் செயல்பட முடியாதே. நீட் தேர்வுங்கிறது உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு தானே. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. போய் பேசாதீங்க, போய் பேசாதீங்க, போய் பேசுறீங்க, நீங்க போய் சொல்றீங்க. முடிக்கட்டும் சரவணன், முடிக்கட்டும். போய் சொல்றாரு, நீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஏற்றுக்கொண்டு பக்கத்துல இருக்கிற கேரளா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நீட் தேர்வை நடத்துறாங்க, வழக்கும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு, தீர்மானமும் சட்டமன்றத்துல முக்கியம். இன்னைக்கு நீங்க நான் வெளிப்படையா கேட்கிறேன், நீட் பத்தி நீங்க 50 லட்சம் கையெழுத்து வாங்கிருக்கீங்க, நீங்க ஒரே கையெழுத்து நீக்குவான்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு நீட்ல எவ்வளவு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிச்சு வந்திருக்காங்க நீங்க ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா? ஒரு விவாதத்துக்கு தயாரா? நான் சொல்றேன், பல பேர் 400க்கு மேற்பட்டவர்கள் ஆண்டுதோறும் வெளியே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பல லட்சம் கோடி படிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவர்களுக்கு வர முடியுது நீட்னால. ஏன் நீங்க தடுக்கிறேன்னு கேட்கிறேன். இப்ப மும்மொழி கொள்கை இருக்குது, அந்த விஷயத்துக்கு நாங்க போற மக்கள்கிட்ட நான் கோத்தகிரி போயிருந்தேன், அத்தனை வரவேற்பு. நாங்கள் 3வது மொழியை படித்துக் கொள்கின்றோம், எங்களுக்கு படுகா மொழி வேணும், படுகா மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை, அதை கொடுங்கள், அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது, நாங்கள் படுகா மொழியை 3வது மொழியா படித்துக்கணும் கேட்கிறாங்க மக்கள். ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுடைய அந்த கல்வி உரிமையை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நான் சொல்றது, நீங்க ஏதோ முழுமையா தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் சொந்த உரிமை மாதிரியும் மத்தவங்க யாருக்குமே அந்த அருகதை இல்லாத மாதிரியும் நீங்க திணிக்கிறீங்களே மக்கள் மீது. அண்ணா சொன்னார் சூப்பர் முதல்வர். நான் சொல்றேன்,
வர்ற இந்த தேசிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்துல இந்தியாவினுடைய உண்மை வரலாறு வெளியே வருகிறது. உண்மை வரலாறு வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம்தான் திமுகவிற்கு இங்கே வெளிப்படையாக தெரிகிறது. வரலாற்றை சொல்லிவிடக்கூடாது மக்களுக்கு. அதனால்தான் திமுக இந்த கல்விக் கொள்கை வேற ஒன்றும் காரணமே கிடையாதுங்க. பணம் அல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற எதுவும் பிரச்சனை இல்லை. உண்மையான விஷயம் இந்தியனத்தை பற்றிய வரலாறு, இதுவரை இருக்கிற பொய் வரலாறு, மெக்கலை எழுதிய வரலாறு, ஆங்கிலேயர் எழுதிய வரலாறு தான் மக்களுக்கு போய் சேரணும். முகலாயர் வரலாறு தான் போய் சேரணும். இந்தியாவின் உண்மையான வரலாறு மக்களை போய் சேரக்கூடாது. அதான் கேட்கிறாரு, யார் சூப்பர் முதல்வர், யார் சொல்ற பின்னாடி உங்க பின்னாடி இருந்து, யார் இயக்கிற உங்க பின்னாடி இருந்து, இந்த கேள்வியைத்தான் தர்மேந்திர பிரதான் முன்வைக்கிறார். ஆக நீங்க இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடு குறித்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிற காரணம் என்ன நோக்கம் அவங்களுக்கு? இந்திய வரலாறு போய் சேர்ந்துடக்கூடாது, இந்திய பண்பாடு போய் சேர்ந்துடக்கூடாது, இந்தியாவுடைய நாகரிகம் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னா என்ன நோக்கம்? அதாவது இல்ல, இந்தியாவுடைய வரலாறு போய் சேர்ந்துடக்கூடாது, இந்தியாவுடைய நாகரிகம் போய் சேர்ந்துடக்கூடாது, இந்தியாவுடைய பண்பாடு ஒரே ஒரு நீங்க சொல்ற விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரலாறுல திருப்பி பார்க்கின்ற போது இந்த சுதந்திர நாட்டுக்காக போராடிய வரலாறு இருக்கிறதா? அலெக்சாண்டர் தி கிரேட் எழுதியிருக்கீங்க. இந்திய வரலாற்றுக்காக போராடிய மன்னர்கள் வரலாறு இருக்கிறதா? சோழர்கள் வரலாறு இருக்கிறதா? உண்மைத்தன்மை இருக்கிறதா? செங்கோலை கொண்டு போய் நீங்க கொண்டு போய் கைத்தறின்னு சொல்லி கொண்டு போய் போட்டு வச்சிருந்தீங்க. இன்னைக்கு கொண்டு வந்து செங்கலை கொண்டு நாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிக்க வச்சிருக்கிறோம். இது மாதிரி வரலாறு வெளியே வந்துடக்கூடாது. அதுதான் உங்களுடைய நோக்கம். ரோமிலா தாப்பரும் ஏஎல் பாஷமும் எழுதின வரலாற புறந்தள்ளிடலான்னு சொல்றீங்களா? ரோமிலா தாப்பரும் ஏஎல் பாஷமும் எழுதின வரலாற புறந்தள்ளிடலாமா? அதுதான புதிய தேசிய கல்வி செஞ்சிருக்கு. அதுதான புல்புல் பறவையில வந்து வெளில வந்தாரு. சரி, பேசுவோம். இல்ல அது வரைமுறைப்படுத்திருக்கிறது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இன்னுமே அலெக்சாண்டர் தி கிரேட்னா படிக்கணும், முலாயர் அக்பர் தி கிரேட்னா படிக்கணும் அப்படிங்கிற பாடத்திட்டத்தை நீங்க எடுக்க தயாரா இல்ல. அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காகத்தான் அபாண்டமா நிதி தரல எங்களுக்கு. நிதி தரல, வாதத்தின் முக்கிய புள்ளிக்கு வந்திருக்காரு திரு ஜி.கே. நாகராஜ். வாதத்தை முக்கிய புள்ளிக்கு நகர்த்தி இருக்கார் திரு சரவணன். இவ்வளவு நாள் நம்ம தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி, பிஎம்ஸ்ரீ அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பேசி கொண்டிருந்த விஷயத்த கொஞ்சம் உடைச்சே பேசியிருக்கார் திரு ஜி.கே. நாகராஜ். இந்தியாவுடைய வரலாறும், இந்தியாவுடைய பண்பாடும், இந்தியாவுடைய நாகரிகமும், இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய புதிய வரலாறு மாணவர்களுக்கு போய் சேருவதை தடுக்கும் விதமாக தான் உங்களுடைய எதிர்ப்பு இருக்கு. பொய்யும் பித்தலாட்டமும் இதுதான் பாஜக அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்பட்டமான பொய்யை ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு அப்பட்டமான பொய்யை பேசுவாரா? நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க. எங்கெங்க ஒத்துக்கிட்டோம்? அருணன் அருமையாக சொன்னார், ஆங்கிலம் தெரியாதா இவங்க யாருக்கும்? அவருக்கும் தெரியாதா? இல்லை இங்கே பேசுகிறவங்க யாருக்கும் தெரியாதா? வி ஆர் வெரி கீன் டு சைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியாதா? ஆஃப்டர் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி வி வில் சைன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாதா இவங்களுக்குலாம்? இப்படிப்பட்டவர் அங்கே வந்து ஒன்றியத்தில் கல்வி அமைச்சர், அவரை நம்பி அவர் இயற்றிய அந்த பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க வேண்டுமா? வெட்கக்கேடு. ஆங்கிலம் தெரியாதவர்கள் வந்து அவர்களுக்கு ஏதுவாக பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுறாரு. தேசிய கல்விக் கொள்கையை குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை ஆவணம் இங்கே இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை எதை தெரியுமா சொல்லுது? எதுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுக்குது? சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அவங்கள கேட்டா இன்னைக்கு நிஷிகாந்த் துபே அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தமிழ் வந்து பழமையான மொழி தான், ஆனால் அதை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இவங்க வந்து வரலாற்று உண்மை அப்படின்றாங்க. இந்த வரலாற்று உண்மையை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்தில் 73,000 பேர் தான் இன்னைக்கு இந்தியாவில் 2011 சென்சஸ் படி 73,000 பேர் பேசிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு அது 730 பேரா 7,300 பேரா நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சமஸ்கிருதத்துக்கு 1,600 கோடி இது பண்ணுவாங்களா? இந்த கலாச்சாரத்தை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் பேசுவது வந்து அப்பட்டமான உயர் ஜாதி அரசியல். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களை அப்படியே புறந்தள்ளிட்டு, அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய நாகரிகத்தை, அவர்களுடைய பண்பாட்டை அப்படியே புறந்தள்ளிவிட்டு வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே பயன்பெற வேண்டும், அவர்கள் பேசுறத பத்தி மட்டுமே தான் பேசணும். இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் எது சார் ஸ்பெஷல்னா என்சிஆர்டி எந்த கல்வியாளர்களை வச்சு இதற்கு முன்பாக பாடத்திட்டத்தை வரையறுத்துச்சோ அதே மாதிரியான கல்வியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வச்சுதானே யாரை வேணா வச்சுக்கிட்டோம். புதிய வரலாறும் எழுதப்படும். யாரு கொடுத்தாங்கன்றது முக்கியம் கிடையாது.
அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம். அதுதான் சொன்னேன். என்இபி வந்து எதையெல்லாம் பேசுகிறதுனா சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறது. என்இபி வந்து வொகேஷனல் ட்ரைனிங்கை பற்றி பேசுது. என்இபி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பற்றி பேசுது. என்ன தெரியுமா சொல்லுது? என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கணும் சார். நம்ம வந்து +1 +2ல வந்து அந்த பாடத்திட்டத்தெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். அதை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நோக்கி அந்த 11வது 12வது பாடத்திட்டத்தை வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. என்ன கேட்குறாங்களா, அப்போ கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடியவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எதுக்கு சார் +1 +2 எக்ஸாமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கு கோச்சிங் கொடுப்போம். வேண்டாம் சார் +1 எக்ஸாம் வேண்டாம், +2 இதில் செமஸ்டர் வேறு வைப்பாங்களா, 9th செமஸ்டர் வைப்பாங்களா, 10th செமஸ்டர் வைப்பாங்களா, 11th வைப்பாங்களா, 12th வைப்பாங்களா? என்ன கொடுமை இதெல்லாம். மாணவர்கள் வந்து படிக்க வேண்டும்னா இவர்கள் எதுக்கு? அதுதான் இப்ப திருப்பி இன்னொரு கேள்வி வருது. எதுக்கு இந்த தேர்வு முறை? என்ன பாதிப்பு இதனால? அதுதான் சொல்றேன். எதற்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, கிராமப்புற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிடையாது. அவங்க யாரும் படிக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் அப்படி நினைக்கணும். பாஜக ஏன் நினைக்கணும்னா, அவர்களுடைய கட்சியே வந்து உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி. ஆர்எஸ்எஸ்னு ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யாரு? ஏதோ வாய்கிலேயே பேசுறாங்களே சூப்பர் சிஎம் யாருன்ட்டு. ஐயா, இந்தியாவுடைய பிரதமர் தான் ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோலிலே ஆடிக்கொண்டிருப்பவர். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் எல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் கிழிச்ச கோட்டை தாண்டிடுவாரா? தாண்டக்கூடிய தைரியம் இருக்கிறதா திரு மோடி அவர்களுக்கு? இங்க ஒருத்தரை போட்டிருக்காங்க அண்ணாமலைன்னு சொல்லி, தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர். அவர் என்ன அப்படியே தமிழ்நாட்டுக்காக தியாகம் செய்தாரா? பாஜகவுக்கு தியாகம் செஞ்சு தமிழ்நாட்டு பாஜக உழைத்ததுக்காக கொடுத்தாங்களா? அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 பார்ப்பனர்கள் முடிவு செஞ்சு அவர் இங்க தலைவரா நியமிச்சாங்க. இப்படிப்பட்டவர்கள் இங்க வந்து நமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் பாஜகவினர். அப்படி சொல்லல, அவர் இப்படி சொல்லலன்றாங்க. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு? தைரியமா பேச வேண்டியதானே? திரு ஜி.கே. நாகராஜ், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், நீங்க சொல்ற புதிய வரலாறுங்கிறது இந்தி பேசுற வரலாறோ இந்துத்துவ வரலாறோ, ஒரு சித்தாந்த நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை முற்றிலுமாக இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாநில அரசு ஒரு கல்விக் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அரசியல் ரீதியாகவே எதிர்பார்க்க முடியாது. எங்க இல்ல, நீங்க நாகரீகமற்றவர்கள் திமுக சொன்னது சரவணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேசுற வார்த்தைகள் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைகள். ஒரு நாகரீகம் இருக்கணும் பேச்சுல. அதான் அவர் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கனிமொழி அம்மா அவர்கள் வந்து வேதனைப்பட்டதுனால வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நான் அதுல மாற்றுக்கொள்கிறேன். சரியான பேச்சு தான் பேச்சு. 2வது, ஆரியம் திராவிடம், வடக்கு தெற்கு, ஹிந்தி தமிழ், வடக்கன் தமிழன், இதே மாதிரி சொன்னார் பார்ப்பனர் 2% ஓட்டு வங்கி இருக்கிறதுனால உங்களை கவலைப்படுத்துறீங்க ஒரு சமுதாயத்தை, இல்லையா? உங்க முதலமைச்சர் ஆண்டாண்டு காலமா ஆண்டு கொண்டிருக்கின்ற குடும்ப பரம்பரை வேற யாராவது ஆட்சிக்கு வந்துட முடியுமா? இல்ல அந்த கட்சியுடைய தலைமைக்கு தான் வந்துட முடியுமா? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில நான் கூட நாளைக்கு தலைவராக முடியும். தமிழ்நாடு வாங்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது சார், வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய உங்க என்ன தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா? உங்களை தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா? திரு அண்ணாமலையை தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? இல்ல அவரை விட சீனியர் தலைவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? எப்படி அவரை தேர்ந்தெடுத்தாங்க? இல்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அதை சொல்லுங்க. இல்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்ல முடியும் இல்லங்க. யாருங்க நியமிச்சாங்க? யார் நியமிச்சாங்க? யார் நியமிச்சா? எதற்காக நியமித்தார்கள்? அவர் பாஜகவிற்காக என்ன தியாகம் செய்தார் சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமை கூட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய அடிமை கூட்டம். நீங்க உங்க கட்சியில ஒரு தலித் மக்களை ஒரு தலை அடையாளப்படுத்தும் கட்சி தலைமையில உத்தரவு சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணிக்கொண்டதெல்லாம் முக்கியம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எந்த அடிப்படையில திரு அண்ணாமலை அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் தமிழ்நாட்டு பாஜகவிற்கு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பதில் இருக்கா? இல்ல நம்ம பதில் இருக்கா? ஜி.கே. நாகராஜ் சார், கட்சி சார்ந்து ஒவ்வொரு தலைமையும் என்ன முடிவெடுக்குங்கிறத கடந்து கொள்கை அடிப்படையில் அவங்க தேசிய கல்விக் கொள்கையோடு முரண்படுகிறார்கள். இந்திக்கு முக்கியத்துவம், சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம், வொகேஷனல் ட்ரைனிங்கிறதுனால மாணவர்களின் கல்வி வந்து பாதிக்கப்படும். ஏழை கிராமப்புற சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கல்வி நிலையில மேம்பட முடியாம போயிடுன்ற ஒரு அச்சம் மாநில அரசுக்கு இருக்கிற போது இந்த கட்டாயம் நீங்க ஏத்துக்கணும், அப்பதான் நிதி கொடுப்போன்ற ஒரு நெருக்கடிக்கு அவங்களை தள்ளலாமா? அதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. சார், தமிழ்நாட்டுல இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, சமீபத்துல கூட 8வது படிக்கிற மாணவனுக்கு 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து சொன்னாங்க. நான் அதை முழுமையா ஏற்றுக்கிறேன். ஏன் தெரியுங்களா? நான் பள்ளியில படிச்சப்போ கட்டாய பரீட்சை இருந்தது. நான்
தமிழ்ல படிச்சிருக்கேன். பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குளில் வண்டு களைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்குது கண்டல என்படும் என்படும் என்று இடை திண்டாட மலர் பங்கைய மங்கை வசந்த சுந்தரி பந்து பயின்றாலே. நல்லாதான் சொல்லி கொடுத்திருக்காங்க, நல்லாதான் பந்து பயில் அழகான ஆசிரியர் சொல்லி கொடுத்து இல்லைங்க 10ஆம் வகுப்புல புதிய கல்வி திட்டத்துல படிச்சீங்களா நீங்க? 10ஆவதுல படிச்சதே புதிய கல்வி முடிக்கணும். இல்ல 10ஆவதுல படிச்சதே இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சார் அர்த்தம். அதுதாங்க, ஏன்னா பரீட்சை இருந்தது, படிச்சோம், எழுதணும், மார்க் வாங்கணும், பரிசு பெற்றோம். இன்றைக்கு நிலைமை இருக்கிறதான்னு கேக்குறேன். இது இல்ல முக்கியமான கேள்விதான். பேராசிரியர்கிட்ட இல்ல நீங்க ஒரு நொடி நான் வரேன் ஒரு நொடி சார், நாகராஜ் சார் ஒரே ஒரு நொடி. இல்ல எல்லாரும் பேசலாம் சார். இல்ல எல்லாரும் பேசினாதான் மக்களுக்கு என்னன்னு புரியும். இந்த கேள்வி பேராசிரியர்கிட்ட தானே கேட்கிறேன். சரி ஒரு நொடி சார். அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறார்கள். உங்களுடைய அற்ப அரசியல் காரணங்களுக்காக கேவலப்படுத்துகிறார்கள். எதை பேஸ் பண்ணி? ஏசர் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கேவலப்படுத்துறாங்க. அந்த ஏசர் ரிப்போர்ட் என்னன்னா, இந்தியாவில் வந்து மொத்தம் 36 கோடி மாணவர்கள் இருக்காங்க. 30,000 பேரை சர்வே பண்ணிட்டு ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது சார், தமிழ்நாட்டில் வந்து 3வது படிக்கக்கூடிய மாணவனுக்கு 2வது புத்தகத்துல தெரியல அப்படின்றாங்க. அதை அப்படியே வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். ஒரு நொடி தமிழ்நாட்டு மாணவர்களை அருணனை பதில் கொச்சைப்படுத்த முடியாது யாராலையும். திரு அருணன் தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் சரியா இல்ல, தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டா அதை உயர்த்திட முடியும்ன்ற ஒரு ஆதங்கம் மத்திய அரசுக்கு இருப்பதாக திரு ஜி கே நாகராஜ் பேசுறது இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அதுக்கு முன்பு ஒரு பாயிண்ட், கார்த்திகே நீங்க என்ன கேட்டீங்க அவர்கிட்ட? ஏயா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் அந்த 2152 கோடி ரூபாயை தருவோம்னு சொல்றீங்களே, அது என்ன நியாயம்னு கேட்டீங்க. முதலமைச்சர் அதுதான் கேட்டிருக்காரு. ஐயா அமைச்சதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு, அடிப்படையான கேள்வி, ஐயா நாங்க அந்த கொள்கையை ஏற்கல, ஆனா இந்த பணம் வேற விவகாரம், நீங்க தர முடியுமா முடியாதா? இந்த கேள்வியை முதலமைச்சர் கேட்டா ஒன்றிய கல்வி அமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த கேள்வியை நெறியாளர் கார்த்திகேயன் கேட்டா நாகராஜ் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். விஷயத்தை வேற பதில் சொல்றேன். எந்த சட்டத்துல இல்ல நான் சொல்றேன் நீங்க கேட்டீங்கல, நான் சொல்றேன். இல்ல முடிக்கட்டும். இருங்கய்யா இருங்க, நீங்க பேசும்போது பொறுமையா கேட்கிறேன். ஆனா அவ கேட்ட கேள்விக்கு நீங்க இது வரைக்கும் பதில் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து, இந்த தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், ஏதேனும் அதிகாரபூர்வமாக இந்த துறையில வல்லுநர்களாக கொண்டு ஒன்றிய அரசு ஏதேனும் அமைச்சு அதன் அடிப்படையில சொல்லப்படுறதா? ஏதோ ஒரு தனியார் அமைப்பு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, இது அப்படியே முழுசா நம்புறீங்களே? இப்ப நான் கேட்கிறேன், அதிகாரபூர்வமாகவே ஒன்றிய அரசு அமைச்ச குழுவினுடைய அறிக்கைகள் RTIல போட்டு வாங்கியிருக்காங்க. அது என்னன்னா, 20ல இருந்து இந்தி பேசுற மாநிலங்கள்ல புதிய கல்விக் கொள்கை அமலாயிருக்கு. 23, 24 என்ன ஆயிருக்குன்னா, ஏற்கனவே இருந்ததை விட அந்த மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா பள்ளிகளில் சேர்க்கிற மாணவர் சேர்க்கை 1.5 கோடி குறைஞ்சிருக்கு. பூரா வந்துட்டு இருக்குது அதிகாரப்பூர்வமா கேட்டது அடிப்படையில. ஏயா 1.5 கோடி குறைஞ்சிருக்கு ஐயா, ஏற்கனவே இருந்ததை விட சேர்க்கை குறைஞ்சிருக்கு. சரி ஓகே, சரி நான் வரேன், அடுத்த சுற்றுல வரேன். திரு சங்கரநாராயணன் பேசிட்டு சார், தேசிய புதிய கல்விக் கொள்கை லட்சணா என்னவா இருக்கு இந்தி பேசுற மாநிலங்கள்? சரி ஓகே, தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டா, மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டா கல்வியின் தரம் உயர்ந்துருச்சுன்னு எதையாவது புள்ளி விவரங்கள் எங்கேயாவது இருக்கா? இல்லை, நன்றி கார்த்திகேயன், கடைசியாவது வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணாமல் சொல்லிட்டீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் கொடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பேசுங்க. இப்போ நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை வந்த பிறகு முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, 3வது மொழியாக ஹிந்தியை வந்து அவங்க திணிக்கிறாங்க. அது நம்ம தமிழ்நாடு இருமொழி கொள்கையை கொண்ட மாநிலம். இந்த இருமொழியை பேசியே நம்ம இவ்வளவு இண்டெக்ஸ்லையும் வளர்ந்துருக்கிறோம். எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே நம்ம தமிழகம் உயர்ந்து இருக்கிறது. அப்போ நான் ஒரு கல்வியாளர் என்ன பார்க்குறேன்னா, எதையாவது ஒன்று திணிச்சா அது தவறுங்க, அதே மாதிரி எதையாவது ஒன்று தடுத்தாலும் தவறுது. அப்போ நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும், நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் இந்த பெற்றோர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து we are talking about நம்ம வந்து ஒரு வெசட்டைலாக ஒரு குழந்தை வரணும், 360 டிகிரி எல்லா ஸ்கில்லும் வரணும்னு சொல்ல,
அந்த மாணவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இருக்கிற ஒரு சாலை வசதி, ஒரு குடிநீர் வசதி மாதிரி ஒரு கல்விக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிஜிட்டல் கல்வி கிடையாது. இப்போ சைபர் கிரைம் பற்றி படிக்க வேண்டியிருக்கு. அப்போ காலப்போக்கில் டெக்னாலஜி வளர்ச்சியில் அது சம்மந்தமான படிப்புகள் படிக்க வேண்டியிருக்குது. இப்போ நம்ம வந்து குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன்லாம் வந்துருச்சு இல்லையா, எல்லாமே நம்ம ஆதரிக்கிறோம். அப்போ ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மன் மொழி கற்றா தான் ஜெர்மனிக்கு போக முடியும். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு மாநிலத்தின் இன்னொரு மாநிலத்துக்கு போச்சுல ஒரு மொழி வந்து எல்லா மாநில மக்களும் பரவலாக பேசப்படுறது. அதை வந்து நம்ம ஊக்குவிக்க கட்டாயப்படுத்தணும்னு சொல்லலை. அதை படிப்பதற்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறதே நம்மளுக்கு அரிதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர் தொகையில் 50% மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க, ஒரு 50% மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த 3 மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அரசு பள்ளியில் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்போ நம்ம வந்து பேராமீட்டர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து போராடி வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்கிறாங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸை பார்த்துட்டீங்கன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வராங்க. ஆனால் அவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட அவங்க அடுத்த படிநிலைக்கு அரசு பள்ளியில வந்து காலை சத்துணவு கொடுக்குறாங்க. சரிங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வராங்க. சரி. தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்க. அப்புறம் இலவச சீருடை கொடுக்குறாங்க, இலவச காலணி கொடுக்குறாங்க, இலவச புத்தகங்கள் கொடுக்குறாங்க, கல்வி கட்டணமே இல்லாமல் கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னா தமிழ், உலகம் முழுவதும் வேலைக்கு போகணும்னா ஆங்கிலம்னு 2 மொழிகளை கற்றுக் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு வசதிகள் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி கற்றுக்குறாங்க. இதில் எங்கே இதை நீங்கள் பின்பற்றினாதான் இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்பதற்கே, காலை உணவை கொடுப்பதற்கே, இல்லை இலவச புத்தகங்கள் கொடுப்பதற்கே, இலவச வகுப்பறைகள் கட்டி கொடுப்பதற்கே நாங்கள் நிதியை கொடுப்போம்னு ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு 3வது மொழியை கற்றுக் கொடுத்தாதான், கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நெருக்கடி கொடுக்கணுமான்னு அவங்க கேட்கறாங்க. அதுதான் தமிழச்சி தங்கப்பாண்டி. என்னுடைய புது எப்படின்னா, இப்போ இந்த சர்வ சிக்ஷா அபியான், சமஸ்த சிபியா அபியான்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஃபண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்றதுக்காக தமிழக அரசினுடைய அரசு பள்ளிகளில் ஒரு கணினியல் வகுப்புகள் கட்டுறதுக்காக 50 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் கொடுத்தோம். அந்த 500 கோடி ரூபாயை அந்த நாங்கள் என்ன பர்பஸுக்காக கொடுத்தோமோ அந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை, அந்த கணிப்பொறியியல் துறையில் லேப் கட்டவில்லை. அந்த ஃபண்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவங்க நாங்கள் எதுக்காக ஃபண்டை கொடுத்தோமோ அதை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற தகவல்களை அமைச்சர் சொல்றார் தர்மேந்திர பிரதான். அந்த ப்ரீவியஸ் டேர்ம்ல கொடுத்த ஃபண்ட் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்கப்பட்ட ஃபண்டு. அதை வந்து எந்த ஒரு அரசு பள்ளிகளிலுமே அதை கட்டமைப்பு செய்யப்படவில்லை, ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. இப்போ நான் கொடுக்குற ஃபண்டை வந்து அவங்க வேற விதத்துக்கு பயன்படுத்துறாங்க, அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்ல பேசல, ஏற்கனவே சொன்னதான் சொல்றேன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய இதுக்கு நம்ம எப்படி நம்ம நியாயப்படுத்த போறோம்? இல்ல நீங்க கொடுத்த ஃபண்டை நான் கேட்டா யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், அதாவது நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர்கள் வந்து கொடுத்த அந்த கடிதத்தை நீங்க படிச்சா ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம், நான் படிச்சா நான் ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம். சோ ஆங்கிலத்தில் உள்ள பியூட்டியா தான். இப்போ நீங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து வார்த்தைகள் அப்படியே தானே இருக்கு. நாங்க ஒரு குழு போடுறோம், சரண் சொன்ன மாதிரி we are keen to implement this scheme after fixing the committee அப்படி சொல்லுச்சுல. அப்ப கமிட்டி கேட்பாங்க இல்லையா, கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன மத்திய அரசு கடிதம் கொடுத்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே ராஜனோட கமிட்டியோட அறிக்கை பொதுவெளியில இருக்கு இல்ல, அத தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிட்டு தானே கடிதம் அனுப்புறாரு. முதல்வருக்கு அனுப்பும் போதே நீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளலன்றத குறிப்பிட்டு தானே அனுப்புறாரு. அதுதானே திரு அருணன் நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் அனுப்பின கடிதம் பொதுவெளியில இருக்குது. இப்போ 2வது அவங்க குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா, குழு அமைச்சு எங்க குழு இந்த குழுவின் அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க வேண்டாம் நிராகரிக்கணும்னு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அது பொதுவெளியில் நம்மளுக்கு இல்ல. இல்ல எம்ஓஐ சார் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசுங்க சார். எம்ஓயு இது பண்றாங்க, கொடுக்குறாங்க. அந்த எம்ஓயு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாடிஃபை பண்ணி திருப்பி அனுப்புறோம். எங்க எம்ஓயு இல்ல, நீங்க மாடிஃபை பண்ணி அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி தான் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை முதல்வர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு. தெளிவா சொல்றாரு, அதுலதான் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலதான் சொல்றாங்க NEP இருக்கு, NEP நாங்க தான் ஏத்துக்க மாட்டோமே, அது குப்பையில தூக்கி போட வேண்டிய விஷயம். அது எப்படி அடிப்படையான ஒரு கேள்வி. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அரசு வந்து மாநில கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு அமைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த குழுவை வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது? இப்போ தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னா இப்போ தமிழக மாணவர்கள் எந்த கல்விக் கொள்கையில படிக்க போறாங்க? இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல தான். இதுவரைக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப வாட் இஸ் புதிதாக ஒரு மாநில கல்விக் கொள்கை அந்த நீட் ஃபார் மேக்கிங் திஸ் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி?
இல்ல அந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடுத்த கல்வியாண்டுல அவங்க அமல்படுத்தலாம். அது குறித்து இன்னும் இறுதி முடிவை அவங்க அறிவிக்கல. இல்ல அதான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய மே மாசம் 4ஆம் தேதி நீட் எக்ஸாமே வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஃபார் த 4-5 இயர்ஸா வந்து இல்ல சார், நீட் வேற பிரச்சனை. சார், எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு கமிட்டி போட்டு நம்ம நீட்டுக்கு விலக்கு பெற்று தருவோம் சொன்னா அப்ப மாணவர்கள் குழப்பத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ நீட் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தேசிய கல்விக் கொள்கை நாங்க பின்பற்ற மாட்டோம், மாநில கல்விகள் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ பேரண்ட்ஸ் பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம குழந்தை எந்த கல்விக்குள்ள படிக்க போகுது? தேசிய கல்விகளில் படிக்குமா? சிபிஎஸ்இல படிக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்துல இங்க சமச்சீர் கல்வி அதுதான் சொல்றேன். இப்ப சிபிஎஸ்இ நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆர் இன்கிரீசிங் எவ்ரி இயர். அப்போ அங்க வந்து 3 மணிக்குள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ நம்ம மாநில அரசு இன்டைரக்டா சிபிஎஸ்இ கல்வி ஊக்குவிக்குதான் கேள்வி வருமா இல்லையா? இடைவெளிக்கு திரு சரவணன் 2 கேள்விகள் திரு சங்கரநாராயணன் கேட்டதுல இருந்து போகணும். முதல்ல ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி நான் திரு அருணன்ட்ட கேட்கிறேன். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. மும்மொழி படிக்கணுன்றதுனால பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை அதிகமாக சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சேர்க்கிறாங்கன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்றாரு. கணிசமா உயருதா சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய எண்ணிக்கை? இல்லை, இது வந்து ப்ரொபகண்டா. அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அதற்கு வந்து ஹிந்தி படிக்கணுன்றதுக்காக எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றது வந்து ப்ரொபகண்டா. சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு 2010 வரைக்கும். ஐ திங்க் ஒரு இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக 2000 ஸ்கூலில் எவ்வளோ தான் இருந்துச்சு. அது இந்தியா முழுவதுமே, சாரி தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அப்போ இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது 2011. செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. அதற்காக போடுறாங்க. அதற்கு பின்னர் வழக்கு தொடுக்கப்பட்டு சமச்சீர் கல்வி திட்டம் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு 1.5 வருஷம் போச்சு. ஸோ அந்த 1.5 வருஷம், அந்த 2 வருஷ இடைவெளியில் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த சமச்சீர் கல்வி திட்டம் தொடருமா தொடராதா என்ன இருக்கு? ஏன்னா அப்போ வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. ஸோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அஃபிலியேட்டட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸ்டேட் போர்டு சிலபஸையும் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைனால என்ன பண்ணாங்க, பெற்றோர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே எதுக்குன்னா அவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய வாழ்க்கை லட்சியமாகவே இருக்கு. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுடைய நிலைமையும் இதுதான். ஸோ இப்படி ஒரு சலசலப்பு வந்த உடனே என்ன பண்றாங்க, எல்லா அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸா இருந்தவர்கள் எல்லாம் சிபிஎஸ்இயா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த பிரச்சனை வந்து ஒரு 5 இயர்ஸ் மாநில அரசுடைய அனுமதியே தேவையில்லை சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கன்னு மத்திய அரசு ஒரு அது இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொபகண்டாவை உடைப்போம். சோ என்ன ஆகுது, செல்வி ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. அவங்க வந்து அதை பற்றி கவலையே படல. அந்த சிலபஸை வந்து லேட்டஸ்ட்டாக இதை மாற்றணும் எதுவுமே செய்யாமல் வச்சதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பயந்து போய் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு சிறந்த இது கிடைக்கணுமே அப்படின்ற நோக்கில் மாற்றங்கள் அந்த 2010க்கு பிறகுதான் சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனால் என்ன, அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 2018 ஆர் சம்திங் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை வந்து ஃபுல்லாக ரேஷனலைஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து கொண்டு வராங்க. சோ இப்போ வந்து எல்லாரும் பெற்றோர்கள் எல்லாரும் புரிந்து கொண்டு அதை வந்து இப்போ ஸ்டெபிலைஸ் பாடத்திட்டத்துக்கே பண்றாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன இல்ல முடிச்சிடுறேன். என்னன்னா, சோ இதை மனதில் வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, சிபிஎஸ்இ பள்ளியில வந்து 3வது மொழி இருக்கின்றதுனால போறாங்க. இல்ல, நீங்க உங்க பையனையோ பொண்ணையோ எதற்காக நீங்க எந்த பள்ளியில சேர்ப்பீங்க, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில சேர்ப்பீங்க. அந்த பள்ளியில நம்மளால ஃபீஸ் கட்ட முடியுமான்னு பாப்பீங்க. அந்த பள்ளி சிறந்த பள்ளியா இல்லையான்னு பாப்பீங்க. ஒட்டு வருதான் பாப்பீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு பாப்பீங்க. 3வது மொழிங்கிறது பிரதானம் இல்ல. 3வது மொழி வந்து irrelevant. அதே போல எல்லா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களையும் கேளுங்க, 3வது மொழி ஒரு burden. சரி திரு அருணன், 3வது மொழி படிக்கிற குழந்தைகளோட போட்டி போட்டு அரசு பள்ளி மாணவர்களும் வரணும், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு திரு சங்கரநாராயணன் சொன்னாரு. முதல் சுற்றுல திரு ஜி.கே. நாகராஜ் பேசும்போது நீலகிரியில அந்த பழங்குடி மக்களுடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு கூட வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுறதுங்கிறது தேசிய கல்விக் கொள்கை மூலமா சரிப்படுத்தப்படுமா? இப்ப தேசிய கல்விக் கொள்கை கொஞ்சம் எதிரொலிக்குது, சரி பண்ணுங்க. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தானே இந்த கேந்திரிய வித்தியாலயங்கள் ஒன்றிய அரசுடைய பள்ளிகள் இருக்கு. அங்க மும்மொழி கொள்கை இருக்கா? கொஞ்சம் அவரை கேட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 49 என்னமோ கேந்திரிய வித்தியாலயங்கள் இருக்கு, அங்க இருமொழி கொள்கை தான் இருக்கு.
தமிழ் இல்ல, தமிழே இல்லங்க. தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கிடையாது. எவ்வளவு கேவலம்! உங்களை போன்ற கல்வியாளர்கள் முதல்ல அதை பத்தியில பேசணும் சார். ஆக்சுவலி 3 மொழிகள் இருக்கு சார். ஆனா தமிழ் கற்று சார், தமிழை வந்து அவங்க கற்றுக் கொடுக்கல. இருக்க 3 மொழி இருக்காங்க. இருக்க 3வது மொழி சமஸ்கிருதம். இல்ல கொடுமை வந்து என்னன்னா, இந்திய ஆங்கிலம் 2 ஒண்ணுதான். இந்தியும் சமஸ்கிருதம் எனக்கு அதெல்லாம் தெரியும். புறப்பாட்டு தான் சொல்றேன். வேகமா சார், அது ஸ்பெஷல் பர்பஸ் சார். கேந்திர வித்யாலயா ஸ்பெஷல் பர்பஸ். நீங்க தயவு செய்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. உலகம் முழுக்க இருக்கிறது கேந்திர வித்யாலயா, சரிங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. உலகம் முழு பர்பஸே வேற இருக்கு. கேந்திர வித்யாலயாவுடைய பர்பஸ் இல்ல சார், நீங்க இல்ல ஜி.கே. நாகராஜ் சார், நீங்க வந்து இப்போ நீலகிரிய உதாரணமா சொன்னீங்க. நான் இப்போ சமீபத்துல பீகார் போயிட்டு வந்தேன். அங்க 3 மொழிகள் தான் இருக்கு. இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மைத்திலி மொழியை அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்ல, போஜ்புரி மொழியை சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய எந்த கல்வி நிலையங்கள்லையும் அந்த மாநில ரீஜனல் லாங்குவேஜஸ் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது இல்ல. மீண்டும் மீண்டும் பேசுற இந்தி, சமஸ்கிருதம்ங்கிறதா அங்கேயும் பின்பற்றப்படுது. இல்ல இப்ப சங்கர நாராயணன் போன்ற கல்வியாளர்கள் கொஞ்சம் பாருங்க, ஏட்டாயே இது கொஞ்சம் ஏட்டாயே முடிங்க. நான் வரேன், அடுத்த சுற்றுல வரேன். அடுத்த சுற்றுல விட்டேன். அதாவது இப்ப இங்க வந்து 3வது மொழி படிச்சா என்னையான்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாங்களே உங்களை போன்ற கல்வியாளர்கள். தயவு செய்து இந்தி பேசுற மாநிலங்கள்ல போய் முதல்ல பேசுங்க. இல்ல இப்ப என்ன மக்களுக்கு என்ன பார்வை வந்துருச்சுன்னா, நிறைய மொழிகளை கத்துக்கணும்னு மத்திய அரசு நினைக்குது. தேசிய கல்விக் கொள்கையை படிச்சா நல்லா திறன் வாய்ந்த கல்வி கிடைக்கும்னு மத்திய அரசாங்கம் நினைக்குதுன்னு அவங்க தரப்புல, பாஜக வலதுசாரி தரப்புல வைக்கக்கூடிய வாதம். இன்னொரு பக்கம் அது தேவையில்லைன்னு இங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய வாதம் இருக்கும்போது ஒரு தெளிவே இருக்க மாட்டேங்குது மக்கள்கிட்ட. எதனால புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு ஒரு ரீசனபிளான ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணுமேன்றதான் இது வாதம். இல்லங்க, மோடி அரசுக்கு நிறைய மொழிகள் படிக்கணும் என்கிற அக்கறை கிடையாதுங்கிறேன். அப்படி அக்கறை இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல் பிரதேசத்தில் அங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையான மும்மொழி திட்டம் என்று அவங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம், தென்னகத்தின் ஒரு மொழி, அது இல்லைங்கய்யா மும்மொழி திட்டம். சரி, அதெல்லாம் பல மொழிகளை கத்துக்கொள்வது. நான் அடிப்படையான ஒரே ஒரு நிமிஷம் அடிப்படையான விஷயம். இப்ப வந்து இந்த 3வது மொழி இன்றைய நவீன காலத்தில் தேவைதானா? சிபிஎஸ்இ தேவை, அதுலயே அது தேவையில்லைங்கிறேன். இப்ப நான் கேக்குறேன், இப்ப ஹிந்தி படிச்சு சிபிஎஸ்இல படிச்சிருக்காங்க. அவங்க ஹிந்தி பேசுற மாநிலங்கள்லாம் வேலைக்கு போறாங்க. அவங்க போற இடங்களை பாருங்க, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், பொதுவா கொஞ்சம் பேரு மும்பை போகலாம். தப்புனா பூரா துபாய், அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர். அடுத்த சுற்றுக்கு நேரம் இருக்கு. ஓகே, நான் கேக்குறேன். நான் திரு சங்கர நாராயணன் பேசுறேன். இந்தியால இன்னொரு 3வது மொழி தமிழும் ஆங்கிலமும் போதும் என்கிற இருமொழி கொள்கை இந்தியா முழுக்க வேண்டும் இருக்கு. சரி, பேசலாம். இந்தியா முன்னேறுவதற்கான வழி பேச. திரு சங்கர நாராயணன், தேசிய கல்விக் கொள்கையை எங்களால செயல்படுத்த முடியாது, அதற்கு நாங்க முன்வரவும் இல்லை, எங்களை நீங்க வற்புறுத்தவும் முடியாது, நிதி தருவீர்களா மாட்டீர்களான்னு மட்டும் முதல்வர் கேட்கிறார். இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும். அது ஒரே வழி வந்து நம்ம வந்து முதல்வர் வந்து இப்போ எப்படி வந்து இந்த டீலிமிட்டேஷன்ஸ்க்காக நிறைய முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுறாரோ அதே மாதிரி நிறைய முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி இதை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு என்ன கல்வி தேவை அதை நாங்களே கொடுத்துக்கிறோம், இது மத்திய அரசு தலையிட வேண்டாம் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். விச் ஆர் த ஏரியாஸ் வந்து ஸ்டேட் வந்து தன்னிச்சையாக முடிவு பண்ணலாம். சில ஏரியாஸ் வந்து இப்போ ஸ்டேட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது, சில இது வந்து சென்ட்ரலோட கண்ட்ரோல் இருக்குது, சில இதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த கல்வியை வந்து நம்ம எப்படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரலாம், அதுக்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய முதல்வர் வந்து நிறைய இதுக்கு வந்து முயற்சி பண்ணுற மாதிரி மற்ற மாநில ஒத்த கருத்துடைய மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வந்து அப்போ மாநில பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தினா இது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அதர்வைஸ் இட்ஸ் கீப் ப்ரொலாங்கிங். இது வந்து இது விவாதம் வந்து 2030 பேசுவோம். திரு ஜி.கே. நாகராஜ், அப்போ மாநில அரசு கேட்கிற நிதியை விடுவிக்க தற்போதைக்கு வாய்ப்பே இல்லையா? எங்களுடைய 29 பைசால கிடைக்கும் 29 பைசால நாங்க கொடுக்கிற திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதற்கு நிதி கொடுக்க வேண்டும்? எந்த சட்டத்தை இடம் இருக்கிறது நான் கேட்கிறேன். இல்ல, எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்துறீங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்துறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை வாங்கிவிட்டு அவர் தமிழ்நாட்டு மக்களுங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்றாரு? பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்றாருன்னு கேட்க முடியாது. சொல்லக்கூடிய யார் இவரு? என்ன சொல்றாருன்னு கேட்க. சமச்சீர் கல்வி சொல்லி சொன்னாங்க. சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறம் தான்
அதனுடைய தரத்தை பார்த்துதான் மக்கள் பயந்து போய் தங்கள் கல்வி குழந்தைகள் எல்லாம் தனியாருக்கு மாற்றினாங்க. சோ தனியார் வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது கல்வி வியாபாரமாக மாறி முக்கிய காரணம் என்னன்னா அவங்க கொண்டு வந்து சமைச்சீர். ஏன்னா அரசு பள்ளிகள்ல போதிய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கல, போதிய ஆசிரியர்கள் இல்ல. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல அவங்க பிரதிநிதி இல்ல தனியார் பள்ளியிலையும் சமச்சீர் கல்வியை தானே படிக்கிறாங்க, அந்த பாடத்திட்டத்தை தானே படிக்கிறாங்க. சிபிஎஸ்இ உடைய பள்ளிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு தானே தமிழ்நாட்டில். தமிழ் ஆசிரியர்கள் இல்ல, 96 உயர்நிலை பள்ளிகள்ல தமிழ் இல்ல, 772 மேல்நிலை பள்ளிகள் ஆசிரியர்கள் கிடையாது. அரசு கலைக்கல்லூரியில 4000 பேராசிரியர்கள் தமிழ்ல கிடையாது. வெறும் தமிழ் 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 என்று முழங்குறாங்களே ஒழிய தமிழுக்காக அவர் என்ன செய்தார்கள் தான் கேள்வி. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க, அவர் என்ன பதில் சொல்றாரு? சார் பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதுதான் கேக்குறாரு. பாருங்க திட்டத்தை நீங்க என்ன திட்டத்தை ஏத்துக்கலாம், இல்ல உங்க திட்டங்களை ஏத்துக்கணும்னு சொல்லி எந்த சட்டமும் சொல்லவில்லை. இப்படி ஆணவமா பேசுவத தமிழ்நாட்டு மக்களின் பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இப்படி ஆணவமாக பேசிவிட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க? இல்ல சரி இது என்ன இல்ல ஒரே ஒரு நொடி இல்ல இல்ல என்ன பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன் இங்க ஏற்படுத்தும் திரு ஜி கே நாகராஜ்? வரும் ஏற்றுக்கொள்ளாத திட்டத்திற்கு நீதி தர வேண்டும் என்கின்ற செய்தியில சட்டம் இருக்கு. ஒரே ஒரு நொடி இல்ல ஒரு நொடி பிஎம் ஸ்ரீகார் நீங்க 2200 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அது எஸ்எஸ்ஏ திட்டம். நீங்க அப்பட்டமா போய் பேசுறீங்க. இல்ல சரவணன் ஒரு நொடி இல்ல தமிழ்நாட்டுல திரு ஜி கே நாகராஜ் இல்ல சார் ஒரே ஒரு நொடி சார் கேள்வியை உள்வாங்கிக்கங்க, நம்ம நிறைவு செய்ய போறோம். கேள்வியை உள்வாங்கிக்கங்க. தமிழ்நாட்டுல பாஜக தவிர்த்து மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்கிற உங்களை தவிர்த்து தேசிய கல்விக் கொள்கையிலேயோ மும்மொழி திட்டத்திலேயோ எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில நிக்கிற போது உங்களுக்கான பொலிட்டிக்கல் கெயின் என்ன? இங்க தமிழ்நாட்டுல நிதியை தரமாட்டோம்னு சொன்ன பிறகு அது ஒரு அரசியலா தானே இங்க மாற்றப்படுது. அதுல திமுகவுக்கு தான் லாபம், பாஜகவுக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். சார் நான் என்னைக்குமே பிரிவினைவாத அரசியல் செய்யல சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எது உண்மையோ எது நன்மையோ அதை சொல்லிக் கொண்டிருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏற்றுக்கொண்டா பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் 26. சரி உண்மையை புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள். ஓகே நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு